ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி எப்பயும் போல் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளிக்க வந்தாச்சு. வாசல் பார்த்திங்கன்னா நல்ல மழை. வாசல் ஃபுல்லாக ரொம்ப ஈரமாக இருந்தது, தண்ணியே நின்றுட்டு இருந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா லைட்டாக தூறிக்கிட்டு தான் இருக்குது. தூரல் போட்டாலும் பரவாயில்லைன்னு கோலம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அப்புறம் உள்ளே போய்ட்டு பூஜை பண்ணணும், டைம் ஆகிடும். அதுக்காக இன்றைக்கி பஞ்சமி வருது மதியத்துக்கு மேலே. இந்த வீடியோவில் பஞ்சமி பூஜையும் சேர்த்து நைட் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்து நம்ம தெரு வாசப்படி மெயின் டோர் வெளியே போயிட்டு போடும்போது, பெருக்கி கோலம் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் ஆள் நடமாட்டம், லைட் வெளிச்சம் எல்லாம் இருக்குது அப்படின்னா, சேஃபாக இருந்துச்சுன்னா மட்டும் காலையில் போயிட்டு போடுங்க. இல்லைனா கொஞ்சம் விடிஞ்ச பிறகு போயிட்டு தண்ணி தெளித்து கோலம் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது உள் கதவு இருக்கும் இல்லையா, மெயின் டோரு, அங்கே மட்டும் தண்ணி தெளித்து கோலம் போட்டு 2 தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வயசான அம்மா, 55 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காலையில் தண்ணி தெளிக்க இது போன வருஷம் நடந்தது. தண்ணி தெளிக்க வந்தாங்க. ஒரு திருடன் பார்த்துக்கிட்டே இருந்து வண்டியில் 2 வீலரில் கத்தியை காமிச்சு, கழுத்தில் கத்தி வச்சு அவங்க போட்டுன்னு இருந்த செயினை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி பிடுங்கும்போது ஐயோ அம்மான்னு கத்துறதை பார்த்துட்டு, யாரோ உள்ளேருந்து வெளியே வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு செயினை பிடுங்கின்னு போயிட்டாங்க. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயின் கவரிங் செயின்கே கழுத்தில் கத்தியை வச்சு பிடுங்கின்னு போகிற காலமாக இருக்குது. இதோடு போகாமல் ஒரு 4-5 நாள் கழித்து அதே திருடன் திருப்பி அந்த செயினை அந்த அம்மா மறுபடியும் பித்தளை செயின் தானே, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இழப்பு ஒன்றும் தெரியல. மறுபடியும் அந்த அம்மா வெளியே கோலம் போடுறத பார்த்துக்கிட்டே இருந்து, அந்த டைமில் அந்த செயினை எடுத்துகிட்டு அவங்க மேலே விசிறடிச்சு, கவரிங் செயினுக்கு நீ ஐயோ அம்மான்னு கத்தி ஊரை கூட்டுறியா, அப்போவே உன் கழுத்தை அறுத்துட்டு போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வேகமாக எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. கவரிங் செயின் ஏன் போட்டுட்டு இருந்தேன்னு கூட திட்டிட்டு போகிற அளவுக்கு திருடர்கள் அதிகமாக பெருத்து போயிட்டாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஷ ஜந்துக்கள் அந்த பிரச்சனையும் இருக்கும். பாம்பு, தேள், பூரான்னு சொல்லிட்டு வாசப்படியில் இருட்டில் இருக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. என்ன இப்படிலாம் சொல்லி பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதே போல் நம்ம எங்கேயாவது தனியாக போகிறோம், ஒரு கோவிலுக்கே கூட போகிறோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை போட்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறைய கோல்டு கவரிங் நகையெல்லாம் விற்கிது. அந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு போகலாம் வேணும்னா. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம கோவிலுக்கே போட்டுட்டு போனால் கூட நமக்கு பயமாகவே இருக்கும். நகை போட்டுட்ருக்கோம், யாராவது பிச்சுப்பாங்களோ அறுத்துப்பாங்களோ அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகை மேலேயே தான் கவனம் இருக்குமே தவிர சாமியை பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியாது, கும்பிட முடியாது. நமக்கு வேறு எந்த கவனமும் போகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நகைகளை வெளி கூட்டத்தில் போட்டுட்டு போகிறத குறைச்சிக்கோங்க. அப்புறம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, சாய்பாபாவுக்கு எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி தீப ஆராதனை காமிச்சிட்டேன். நைட்டு பூஜை பண்ணணும், பஞ்சமி பூஜை. அதுக்காக இப்போ சிம்பிளாக பூஜைகளை முடிச்சுக்கிட்டேன். இந்த பாபா முகத்தை பாருங்கள், அழகாக அவர் கண்ணை பாருங்கள், நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அழகாக நான் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக ஃபோனில் பார்க்குற மாதிரியே இருந்தது. கேமராவை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு நான் திரும்பி பார்த்தா அப்புறம் பார்த்தா கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். இது காலையில் எனக்கு ஒரு ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு இது பார்க்கும்போது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா தெரியுதான்னு. அப்புறம் காலையில் ரொம்ப நேரம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் சத்சரிதம் படிக்கலான்னு எடுத்தாச்சு. ஒரு 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மற்ற வேலைகள் டிஃபன் லஞ்சுன்னு செய்கிறதுக்கு போயிட்டேன். மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வேக வச்சுருக்கேன். பஞ்சமிக்கு வாராகி அம்மனுக்கு படைக்கிறதுக்காக. இப்போ சக்கரவள்ளிக்கிழங்கு கிடைக்கல, மரவள்ளிக்கிழங்கு தான் இப்போ சீசன் போல் அதுதான் கிடைக்கிது. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஒரு 3 அபிஷேகம் மட்டும் பண்ணிக்கிறேன். மஞ்சள், குங்குமம், பாலாபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு 108 போற்றி சொல்லி
பூஜையை முடிச்சிட்டேன். அந்த மரவள்ளிக்கிழங்குல வந்து கொஞ்சம் உடைச்சி போட்டு தோல்லாம் எடுத்துட்டு உடைச்சி போட்டு தேன் ஊற்றி வச்சு நம்ம நைவேத்தியமாக வச்சுக்கலாம். அப்புறம் கூட பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் அதெல்லாம் வச்சு பூஜையை முடிச்சுக்கிட்டேன். இந்த பூஜை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மன நிறைவாக இருக்கும். நிறைவாக இருந்தது. அந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் வாராகி அம்மன் அருள் கிடைக்கட்டும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த வாராகி அம்மன் குங்குமத்தால் நான் அர்ச்சனை பண்ணேன். பூ வந்து இன்றைக்கி கிடைக்கல. வீட்டில் இருந்த பூக்களையே சாமிக்கு போட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சாரீலாம் கூட நானே தான் தைக்கிறேன். சாமிக்கு பாவாடையெல்லாம் நிறைய தைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ கொஞ்ச நாள் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு வேறு தைச்சிப்போம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளே தைக்கிறதுனால தைச்சி போட்டுக்கலாம். வாராகி அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது தேய்பிறை பஞ்சமி. நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தேஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். பஞ்சமிக்கு தேங்காயில் நெய் ஊற்றி தீபம் போடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க அந்த மாதிரி போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.